கனடாவின் பயணம் நாள் 2 365 டேஸ் சோக்கால் சேலஞ்ச் டே 166. நீங்கள் என்னோட ஒரு நாள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. பட் நான் உங்களுக்கு ஒன்று எழுந்துட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு உங்கள் நாளை துரத்தி பிடிக்கிறதுக்காக வந்து பிளாக் காஃபி இல்லாமல் நாளை தொடங்குறதே இல்லை. ஸோ நல்லா பிளாக் காஃபியை போட்டு மேலே நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டு என் ரூமில் இருந்து அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு டிவோஷனோட டாவை தொடங்கியாச்சு. காலை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஜிம்மு, பாக்ஸிங் ஜிம்மை கண்டுபிடிச்சாச்சு. பாக்ஸிங் ஜிம் இல்லை, ஜஸ்ட் நார்மலான ஜிம்மு. அதில் 2 பேக் இருந்தது. ஒன்லே ரெண்டு பேக் தான். ஃபுல் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன், விளாக் மாதிரி. என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்ட்டு என்னென்னலாம் சாப்பிட்டுட்டு அதை பாருங்கள். நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணேன். நல்ல ஒரு அதாவது பொதுவாகவே ஃப்ரைடே பாக்ஸிங் தான் பண்ணுவேன். இங்கேயும் நல்ல ஒரு பாக்ஸிங் ஜிம்மை பிடிச்சிட்டு இந்த 2 பேக் தான் இருக்கே அங்கே. அதை அப்படியே அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்ப அதே போன மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்மூத்தி ஒன்று அல்டிமேட்டாக இருந்தது. ஸ்மூத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஹாட் டாக்னு சொல்லி ஒரு சில லஞ்சு நல்லா சாப்பிட்டு முடித்தேன். அப்புறம் திரும்ப பிரதரை பிக்கப் பண்ணுறதுக்கு வெளியே போனோம். ஒரு ஸ்மால் அவுட் போயிட்டு திரும்ப வந்து ஒரு சாண்ட்விச் அண்ட் மாம்பழம் சாப்பிட்டு டேவை முடிச்சுட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா வழிங்க. லவ் யூ.